ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பாபா வாங்க கணிச்ச மாதிரியே இந்த ஆண்டின் முதல் நாள் ஜனவரி 1 பயங்கரமான நிலநடுக்கம் வந்தது. அடுத்தது கடல் பற்றி எரியும் அந்த மாதிரி யுத்தம் கடல்லே நடக்கும் அப்படின்னாங்க. அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்குது. ரெட்சி ஒரு யுத்த மைதானமாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் தான். அது அந்த ரெண்டு நாட்டுக்கு இடையிலான போராக இருந்தது. திடீர்னு இஸ்ரேலுக்குள்ளே அத்துமீறி நுழைந்து ஒரு 1200 பேரை கொலை பண்ணாங்க. 260 பேரை பணைய கைதியாக கடத்திட்டு போனாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அது நடந்த 3 மாதம் ஆகியும் இன்னும் யுத்தம் நின்னப்பாடு இல்லை. காரணம் என்னென்னா, இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 23,000 பேர் இறந்துருக்கிறாங்க பாலஸ்தீனர்கள் பக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இஸ்ரேல் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு காரணமாக இருக்கிற அந்த ஹமாஸை இருக்கிற இடம் தெரியாமல் அழித்தே தீருவோம் அப்படின்னு கங்கணம் கட்டினாங்க. அதை அவங்க எதிர்பார்க்கலை. அவங்களுடைய லட்சியம் என்னென்னா, இந்த மாதிரி கடத்திட்டு வந்துட்டால் இவங்க இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகள் நிறைய பேரை கைது பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கைதிகளை நீங்கள் விட்டால் தான் நாங்கள் இவங்களை விடுதலை பண்ணுவோம் இப்படின்னு பல தடவை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் அப்படி தான் நடந்திருக்கு. ஏன் இப்போ அப்படி நடக்கலை அப்படின்னா, இதுதான் நேரம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாஹூ மேலே ஏதோ அதிருப்தி இருக்குது அந்த நாட்டுக்குள்ளே. ஸோ இப்போ அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. இப்போ அவர் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னா தான் ஒரு சக்தி வாய்ந்த அதிபர்னு காட்டணும். ஸோ அப்போ இதுக்கு பதிலடி அவர் கொடுத்தே ஆகணும். இந்த நேரம் போய் ஹமாஸ் கை வச்சிருக்குது. ஸோ இதை அவங்க யோசிக்கலை. இப்போ இந்த ஹமாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈரானால் நடத்தப்படுற தீவிரவாத இயக்கம். ஸோ ஈரான் நிறைய நாடுகளில் தன்னுடைய தீவிரவாத அமைப்பினரை வச்சுருக்கிறாங்க. எதுக்காக அப்படி பண்ணுறாங்களோ தெரியல. ஹிசபுல்லான்னு ஒரு அமைப்பு இருக்குது, ஹூத்திஸ் இருக்குது, இது மாதிரி நிறைய வச்சுருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஹமாஸ். இப்போ ஹமாஸ் அழிச்சிக்கிட்டே வரும் பொழுது இப்படி ஒரு தீவிரவாத அமைப்பாக அழிச்சிட்டா அப்போ ஈரானுடைய நிலைமை என்ன ஆகும்? அதுக்காக அந்த தீவிரவாதிகளை காப்பாற்றுவதற்காக என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. கடைசியில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த தீவிரவாதிகளுக்கு உணவு வரப்பாதை எல்லாத்தையுமே இஸ்ரேல் கட் பண்ணிச்சு. ஸோ உலகமும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தது. சரி, ஓகே, இதை கட் பண்ணால் அவ்வளோதான், ஹமாஸ் கதை முடிஞ்சுதுன்ட்டு. ஆனால் இதை ஆப்ரேட் பண்ணுறதுலாம் வெளியில் இருந்து இல்லையா? இப்போ ஹமாஸ் பாலஸ்தீன்காரங்களாக இருந்தால் பிரச்சனை கிடையாது, உள்ளே போய் அழிச்சிடலாம். அவனே வெளியிலேருந்து வந்தவன் தான். அவனுடைய தலைமையகம்லாம் வெளியில் இருக்குது, ஈரானில் இருக்குது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், இங்கே எப்படி ஹமாஸை அழிக்க முயற்சி செய்கிறாங்களோ அதே டெக்னிக்கை வைத்து இஸ்ரேலை அழிக்கலாம் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், இஸ்ரேலுக்கு வரக்கூடிய கப்பல் எல்லாம் ரெட்சி வழியாக வரக்கூடிய கப்பலை எல்லாம் தாக்குறான். இஸ்ரேலுக்கு போனாலும் சரி, இஸ்ரேலிருந்து வெளியில் வந்தாலும் சரி. ஸோ இதன் மூலமாக நிறைய அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் போகும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தாக்குதலை ஆரம்பித்தாங்க. எங்கன்னா யெமென்ற இடத்துல இருந்து. ஆனால் அவங்க அப்படி சொன்னால் கூட தாக்குதல் அந்த சைடு போகிற எல்லா வெளிநாட்டு கப்பல்கள் மேலே நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆக்சுவலாக இந்திய கப்பலே 2 மாட்டிச்சு 1 மாதம் முன்னாடி. அப்போ இந்தியா அதுக்கு தக்க பதிலடிலாம் கொடுத்தது. இப்போ எல்லோருக்கும் அதாவது அமெரிக்கா, லண்டன் இந்த மாதிரி நாடுகளுக்குமே கூட ஹமாஸை அழிக்கணுன்றது மட்டும்தான் லட்சியமே தவிர அதுக்கு மேலே அவங்க எதையும் கை வைக்க தயாராக இல்லை. ஏன்னா ரெட்சி அந்த சைடு சவுதி அரேபியா சைடு தான் வருது. இப்போதைக்கு ஹூத்திஸ் அமைப்பினர் மட்டும்தான் இந்த தாக்குதலை பண்ணுறாங்க. இப்போ ஒருவேளை ஹூத்திஸை இவங்க பயங்கரமாக தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவும் யூகேவும் இறங்கி யெமன் நாட்டுக்குள்ளே 12 இடத்துல பாம்பு போட்டுட்டாங்க. இதில் என்னென்னா மற்ற நாடுகளுக்கும் இந்த
நாட்டுக்கும் உள்ள வித்தியாசம், ஒருவேளை முஸ்லீம் நாடுகள் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. என்னாச்சுன்னா எல்லா மக்களும், அந்த நாட்டு மக்கள், யமன் நாட்டு மக்கள் எல்லோரும் வீதியில் இறங்கி ஒரே சத்தம் தான். என்னது? அமெரிக்காவுக்கு தண்டனை கொடு, தண்டனை கொடு, தண்டனை கொடு. ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா அப்படி அமெரிக்கா யூகேவை எதிர்க்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அங்கே சக்தி இருக்காது. அப்போ அவன் மொத்தமாக அழிக்கணும்னு நினச்சா என்ன ஆகும்? அதை இவங்க ஆரம்பத்திலேருந்தே யோசிக்கிறது கிடையாது. இல்லை, இப்போ இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையிலையும் மற்ற நாடுகள் எல்லாம் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தது மட்டும் இல்லை, தீவிரவாதிகளுக்கும் ஆதரவாக, ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் ஆதரவாக இருந்தாங்க. ஒருவேளை இதே அந்த முஸ்லீம்களுக்கு உள்ள ஒற்றுமை கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். உலகம் ஃபுல்லாக அவங்க தானே இருக்கிறாங்க. ஆல்ரெடி ட்ரம்ப் சொல்லிட்டார், இந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை பேரும் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் நான் அதிபரானால் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நிறைய நாடுகள் அந்த மாதிரி அறிவிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ உலக நாட்டில் உள்ள அனைத்து முஸ்லீம்களுமே அமெரிக்காவை எதிரியாகத்தான் பார்க்கிறார்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அமெரிக்கா அடித்ததுக்கு காரணம் அங்கே வரக்கூடிய கப்பலையெல்லாம் அவன் தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹூத்திஸ் அமைப்பினருடைய முக்கியமான ஸ்தலங்களை அவங்க அழித்தாங்க. ஸோ அதற்கு தான் மக்கள் அப்படி கொந்தளிக்கிறாங்க. இப்போ அதோடு இல்லாமல் அமெரிக்கா, பிரிட்டன் இந்த மாதிரி நாடுகளிலே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கூட அங்கே ஹூத்திஸ் மேலே நடக்கிற தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தீவிரவாதிகள் மேலே நடக்கிற தாக்குதலை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. ஆனால் அமெரிக்கா, பிரிட்டனே இதை தீவிரப்படுத்த விரும்பலை. அவங்க அந்த அங்கே வரக்கூடிய வணிக கப்பல்கள் மீது நடத்துகிற தாக்குதலை நிறுத்தணும், அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அட்டாக் இருக்குது. ஒட்டுமொத்தமாக ஹூத்திஸ் அழிக்கணும் அப்படின்லாம் அவங்க நினைக்கல. ஏன் அப்படின்னா இப்போ 13 நாடுகள் ஒன்றாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த அட்டாக்குக்கு வந்த கப்பல் மீதெல்லாம் ஹூத்திகள் அட்டாக் பண்ணுறாங்கன்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதில் 3 நாடுகளை தவிர மற்ற எல்லா நாடுகளும் அவங்க கூட சண்டை போடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரலை. ஏன்னா அது இன்னும் அதை எஸ்கலேட் பண்ணும், அதிகரிக்கும் யுத்தம். ஏன்னா எல்லா தீவிரவாத அமைப்பும் ஒன்று சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது, அப்படி ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் இன்னொரு ஆச்சரியமான விஷயத்தை பார்க்குறோம். ஈரான் இன்னொரு பக்கம் ஒன்று இஸ்ரேலையும் தாக்குது, இங்கே அமெரிக்கா அவங்களோடையும் சண்டை போட்டுட்டு இருக்குது. அடுத்தது அந்த சைடு போகிற எல்லா கப்பல்லையும் ஹைஜாக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுது, கொளுத்தவே செய்யுது பாம்பு போட்டு. இது இல்லாமல் பல முஸ்லீம் நாடுகள் மீதும் தாக்குதல் நடத்துது. விஜயகாந்த் ஒன்று சொன்னார், அதான் ஞாபகம் வருது. அநேகமாக ஜெயலலிதாவுக்கு அழிவு காலம் நெருங்கிடுச்சின்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் சொல்லி அப்ராக்சிமேட்டாக 1 வருடத்தில் அவங்க இறந்தும் போயிட்டாங்க. அந்த மாதிரி தான் ஈரானுடைய நடவடிக்கை இருக்குது இல்லையா. எல்லாரையும் எதிரியாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாடுகள் எல்லாமே பாலஸ்தீனுக்கு ஆதரவாக தான் இருந்தது, ஹமாஸ்க்கு ஆதரவாக தான் இருந்தது. இப்போ அந்த முஸ்லீம் நாடுகளையே ஈரான் தாக்குது அப்படின்னும்போது எல்லா நாடுகளும் ஈரானுக்கு எதிராக திரும்பும் அப்படிங்கிறதை ஏன் ஈரானால் கணிக்க முடியல அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஒரு பக்கம் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது, இன்னொரு பக்கம் சிரியா மீது தாக்குதல் நடத்தியிருக்கு, இன்னொரு பக்கம் ஈராக் மீது தாக்குதல் நடத்தியிருக்குது. இப்போ அதற்கு பதில் தாக்குதலை பாகிஸ்தானும் நடத்துது. இந்தியா ஹூத்திகளுக்கு எதிராக பயங்கரமான தாக்குதல் நடத்தி இருந்தால் கூட அதுக்கப்புறம் சமரச பேச்சுவார்த்தைக்கு போயிடுச்சு ஈரான் கூட. ஏன்னா இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் யாருக்கு நஷ்டம்? ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா. அந்த பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்தியா இப்போ சமரசமாக ஆயிடுச்சு ஈரான் கூட. இப்போ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே கொரோனானாலேயும் ரஷ்யா உக்ரைன் போர்னாலேயும் பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சியை உலக நாடுகள் அனைத்துமே சந்திக்குது. விலைவாசிலாம் எங்கேயோ போயிடுச்சு இல்லையா. அவ்வளோ விலையேற்றத்தை நம்ம பார்க்குறோம்.
குறிப்பாக ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோல் வாங்க மாட்டோம் அப்படின்னு அமெரிக்காவில் முடிவு பண்ணிச்சு. இப்போ அரபு நாடுகள் கிட்டேருந்து தான் வாங்கணும். அரபு நாடு வந்து அமெரிக்கா கூட இந்தியா கூடலாம் ஃப்ரெண்டாக தான் இருக்குது. சவுதி அரேபியா ஃப்ரெண்டாக தான் இருக்குது. கட்டார் வந்து ஆக்சுவலாக ஹூத்திஸ்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது. போக போக எல்லா முஸ்லீம் நாடுகளுமே எதிர்ப்பு தெரிவிக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா எல்லாருமே தான் இதில் பாதிக்கப்பட போகிறாங்க இல்லையா? அப்படி பார்த்தா அரபு நாடுகளுக்கு வந்து குடி தண்ணீர் கூட வெளிநாட்டில் இருந்து தான் போய் ஆகணும். இப்போ ரெட்சி வழியாக போகாமல் ஆஃப்ரிக்கா வழியாக சுற்றிட்டு வருது. அப்போ அப்படி சுற்றிட்டு வர்றதுனால என்ன ஆகும்னா செலவு வந்து 150% அதிகமாகுமா. அப்போ எல்லாத்துடைய, அதாவது பெட்ரோல் டீசல் உட்பட எல்லாத்துடைய விலையும், காஃபி போன்ற எல்லாத்துடைய விலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து இதை எஸ்கலேட் பண்ண வேண்டாம், இன்னும் இந்த யுத்தத்தை தீவிரப்படுத்த வேண்டாம், பேச்சுவார்த்தையின் மூலமாக நிறுத்தணும் அப்படின்னு தான் அமெரிக்காவே விரும்புது. அது வந்து போர்க்கப்பலையெல்லாம் அங்கே நிறுத்துறது கூட நிறுத்தி இருக்குது இப்போ. ஆனால் சண்டை போடுறதுக்காக இருக்காது அப்படின்னு தான் நம்புகிறோம். அதாவது இவங்க ஹூத்திகள் வந்து மற்றவர்களை தாக்கக்கூடாது, அதுக்கு ஒரு பாதுகாப்புக்காக நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஆனால் ஹூத்திகள் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை பொறுத்து எது வேண்டுமானாலும் எப்போ வேணும்னாலும் நடக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ அமெரிக்காவிலையும் எலெக்ஷன் வர டைம். அமெரிக்காவிலையும் ஜோ பைடன் மேலே மக்கள் அதிருப்தியாக தான் இருக்கிறாங்க. அவரை ஒரு பலகீனமானவராக பார்க்குறாங்க. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஹூத்திகளை கூட அவரால் அழிக்க முடியல அப்படின்ற பேர் வந்துடக்கூடாது. இப்போ ஹூத்திகளை அழித்தால் அவருக்கு அது நல்ல பேரை கொடுக்கும், அமெரிக்காவை அவர் பாதுகாக்கக்கூடியவர்ன்ட்டு. ஸோ அதை நிரூபிப்பதற்காக கூட பயங்கரமான யுத்தம் ஏற்படலாம். ஸோ எந்த மாதிரி நேரத்தில் இந்த ஈரானை சார்ந்த தீவிரவாத அமைப்புகள் மற்றவர்கள் மேலே கை வைக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இதே நேரத்தில் மற்ற முஸ்லீம் நாடுகள் மேலேயும் கை வைக்கிறாங்க. ஸோ அப்போ எல்லாரையுமே பகைச்சிக்கிறாங்க அப்படின்னும்போது தான் நம்ம விஜயகாந்த் அவர்கள் சொன்ன மாதிரி ஈரானுக்கு அழிவு காலம் தொடங்கிடுச்சு போல இருக்குது அப்படின்னு தான் தோணுது. இதில் வேறு நிறைய பேர் உலக அழிவை பற்றி கணிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. பாபா வாங்க கணிப்பு, நாஸ்டாடமஸ் கணிப்பு இல்லாமல் ஜோசியத்தின் படி கணிப்பு பண்ணுறாங்க. இப்போ சமீபமாக ஒருத்தர் வந்து அவர் சயின்டிஸ்ட்டு, அவர் ஜோசியம் படித்தவரே கிடையாது. திடீர்னு எனக்கு வந்து மறுஜன்மம் ஞாபகம் வந்துடுச்சு, அதை வைத்து நான் கணிக்க ஆரம்பித்தேன் 2 வருஷமாக, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி நான் இப்போ சொல்கிறேன், இந்த வருடத்தில் அதிலும் குறிப்பாக பிப்ரவரி மாதத்திலேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான யுத்தம் நடக்கும் கடல் வழியாக அப்படிங்கிறார். ஸோ இப்போ வந்து ஓரளவு ஸ்டார்ட் ஆகிருக்குது. பிப்ரவரி மாதத்தில் வந்து அது பயங்கரமாக இருக்குன்றார். இன்னும் கேட்டிங்கன்னா மேப்லேருந்து ஒரு 4-5 நாடே காணாமல் போய்டுன்றார். ஆன்மீக ரீதியாக இது சாத்தியமா அப்படின்னா முதல்ல நம்ம ஞானம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இது வந்து 5000 வருட காலச்சக்கரம். இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். பாரதம் தான் சொர்க்கமாக இருக்கும். அங்கே வாழ்ந்த தேவதைகளை தான் இன்றைக்கி நாம் 33 கோடி தெய்வங்கள்னு கும்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இருந்ததே நாம தான்ற ரகசியத்தை கடவுள் சொல்லி இப்போ நீங்கள் மீண்டும் தயாராகணும். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே யாருக்குமே தெரியாது. காரணம், அவங்க நான் ஆத்மான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறனால தான் அங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் உடல் மூலமாக எல்லா காரியத்தையும் செய்கிறது, பார்க்குறது, கேட்குறது, எல்லா வேலையும் ஆத்மா தான் பண்ணுது. ஆத்மா போயிடுச்சுன்னா உடம்பு வெறும் ஜடம்தான். ஸோ அந்த உணர்வு எப்போவுமே இருக்கும். ஆத்மாவாகிய நான் பார்க்கிறேன், பேசுகிறேன். எதிர இன்னொருத்தட்ட பேசும்போது கூட ஆத்மாவை பார்த்து தான் பேசுவாங்க, பூர்வமத்தியில் இருக்கிற ஆத்மாவை. இப்படியே முதல் 2500 வருடம் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கிறதுனால தான் சொர்க்கமாக படைக்கப்பட்ட இந்த உலகம் சொர்க்கமாகவே இருக்குது முதல் 2500 வருடம். அடுத்த 2500 வருடத்தில் என்ன ஆகுதுன்னா கவனம் வெளியில் போகுது. வெளி உலக விஷயத்தில் கவனச்சிதறல், அதனால் புலனின்பத்துக்கு மயங்குறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் மனிதன்கிட்டேருந்து வெளிப்படுது. அது வரைக்கும் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது மனிதர்களுக்கு. அவ்வளோ பரிசுத்தமாக இருந்ததுனால தான் அவங்களை கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்போ எப்படி குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைத்தால் மனைவி கர்ப்பமாவால். அதுதான் யோக பலம்ன்றது. அதனால தான் நீங்கள் மகாபாரதம், ராமாயணத்துலலாம் பார்த்தீங்கன்னா மந்திரத்தினால குழந்தை பிறந்தது, ஒரு ஜூஸ் குடித்ததுனால, பாயசம் குடித்ததுனால குழந்தை பிறந்தது, இப்படியெல்லாம் காட்டுறதுடைய அர்த்தம் காமத்தினால அங்கே குழந்தை பிறக்கலை அப்படிங்கிறது தான். அங்கே
ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த மதமும் கிடையாது அர்ச்சிக்கிறதுக்கு. அதுவும் டெல்லி சார்ந்த பகுதி தான் சொர்க்கமாக இருக்கும். ஹிந்தி மட்டும்தான் முதல் 2500 வருடம் இருக்கும். ஸோ அப்புறம் ஹிந்தி காணாமல் போய் மறுபடியும் வந்திருக்குது. இந்த 100 வருடத்தில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஹிந்தி வந்திருக்குது. காரணம் இதோடைய தொடர்ச்சியாக தான் சொர்க்கம் வரப்போகுது. ஏன்னா கடவுள் வர்றதே கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அந்த ஞானத்துடைய சாரம் என்ன? மீண்டும் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான் சொல்கிறோம். கடவுள் ஒருவரே. ஸோ சொர்க்கத்தில் தேவதைகள் மட்டுமே இருப்பாங்க. தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும்னு பைபிளில் போட்டிருக்கிறது எல்லாம் பாரதம் சொர்க்கமாக இருக்கும்போது நடந்த விஷயங்கள், பாரதத்தில் நடந்த விஷயங்கள் தான் எல்லாமே. அடுத்த 2500 வருடத்தில் தான் மற்ற மதங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ 2 மதம் வந்தாலே 2 வழி, அப்புறம் எங்கே ஒற்றுமையாக இருக்கிறது? ஸோ இப்படியே நரகம் 2500 வருஷம் அதுவுமே முடிய போகுது. இந்த நேரத்தில் கடவுள் வந்து சொல்கிறாரு, சுற்றி நடக்கிற எதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்களுடைய தர்மம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் அதான் சொர்க்கத்தில் இருக்கிறது. அதுவே நரகத்தில் வரும்போது காமத்திலலாம் விழுந்துட்டதுனால தேவதைன்னு சொல்கிறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு ஹிந்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இந்தியாவுடைய பேர் ஹிந்துஸ்தான். ஆனால் அதுக்கும் முன்னாடி இருந்தது தான் நம்முடைய உண்மையான தர்மம். அந்த தர்மம் இருக்கும்போது இப்போ இருக்கிற எந்த தர்மமும் கிடையாது, ஹிந்து உட்பட. ஏன்னா பக்தி எல்லாம் இந்து மதத்தில் தானே வருது. தேவதையாக இருக்கும்போது யாரும் பக்தி பண்ண மாட்டாங்க. ஏன்னா தேவதையை தானே நீங்கள் கும்பிட்றீங்களே. ஸோ அந்த தேவதையாக நாம் மாறணும். அதனால் இங்கே நடக்கிற எதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்களை அழிவற்ற ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிட்டு இருங்கன்றார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ண என்ன ஆகுனா ஆத்மாவுக்கு சக்தி நிரம்பும், தனக்குள்ளேயே திருப்தி இருக்கும். வெளி உலக விஷயங்களில் கவனம் போகாது. வெளி உலக விஷயத்தில் கவனம் போகுதுனாலே உங்களுக்குள்ளே திருப்தி இல்லை, விரக்தியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். வீட்டுக்குள்ளே வந்தவொடனே டிவியை ஏன் போடுறாங்க? சும்மா கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க அப்படின்னாலே ஃபோனை ஏன் நோண்டுறாங்க? தனக்குள்ளே திருப்தி இல்லை. ஆனால் முழுக்க இறைவன் நினைவிலே மூழ்க ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பி அந்த திருப்தி நிரம்பிய நிலை இருக்கும். பிறரையும் ஆத்மான்னு பாருங்கள். யாருக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கலாம், கூட பிறந்தவங்க, குழந்தைங்க, அவங்க எந்த தர்மத்தை சார்ந்தவங்கன்னு உனக்கு தெரியாது இல்லையா? கர்ம கணக்கின்படி அவங்க கூட பிறந்திருக்கிற அவ்வளோதான். ஞானத்தை கொடுத்து பார்ப்போம். எடுத்துக்கிட்டால் அது அவங்களுக்கு நன்மை, எடுக்கலைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அவங்கவுங்க செய்த பாவத்திற்கான தண்டனை நடந்தே தீரும். உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்கள் ஜாதியை சார்ந்தவர்கள், உங்கள் மதத்தை சார்ந்தவர்கள்னால நடக்காமல் இருக்காது. அப்போ பாருங்களாம், குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்டேருந்தே பற்றி விளக்க சொல்கிறார் கடவுள். அதானே பைபிளில் போட்டிருக்குது. எவன் ஒருவன் என்னை விட, அதாவது கடவுளை விட தன் தாயையோ தகப்பனையோ மனைவியோ குழந்தையோ நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்துக்குள்ளே வரமாட்டான்னு போட்டிருக்குது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க முஸ்லீம்கள்? நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், எல்லாரையும் நாங்கள் காப்பாற்ற போகிறோன்ட்டு ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கிறதுக்கான வேலையைத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடவுள் சொல்கிறார், அதுக்கும் உங்களுக்கும் கூட சம்மந்தம் கிடையாதுன்றார். அதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், ஏன்னா நடக்கிறது எல்லாம் நன்மைக்கு. ஏன்? உலகம் அழிஞ்சால் தானே மீண்டும் இது சொர்க்கமாகும். நரகமாக இருக்கிற இதே பூமி தான் மீண்டும் சொர்க்கமாக போகுது. ஸோ உங்களுக்காக தான் அது நடக்குது. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுடைய வேலை இறைவனை நினைத்து ஆத்மாவுக்குள்ள சக்தியை நிரப்பி உங்களை சுற்றி அமைதியின் அதிர்வலைகளை பரவச் செய்யணும் உலகம் முழுவதும். ஏன்னா இந்த உலக அழிவின் பொழுது அவ்வளவு மோசமான நெகட்டிவ் வைப்ரேஷன் உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிடும். இப்போயே பாருங்களாம், போன வருஷம்லாம் உக்ரைன் போர், பாலஸ்தீன் வார், இது இல்லாமல் நிறைய நாடுகளுக்கு இடையில் நடக்கிற பிரச்சனை, இது இல்லாமல் உள்நாட்டு பிரச்சனைகள், இது இல்லாமல் கொரோனாலாம் வந்து அவன் இறக்கும்பொழுது வந்த நெகட்டிவ் வைப்ரேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் இயற்கை சீற்றத்தெல்லாம் உண்டாக்குது இல்லையா? வரலாறு காணாத இயற்கை சீற்றம். தமிழ்நாட்டிலே பார்த்தோம்ல, 2 தடவை மழை, பயங்கரமான மழையை பார்த்தோம். இன்னும் போக போக இதெல்லாம் நடக்கும். அப்போ இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை சரி பண்ணணும். நாம் இறைவன் நினைவிலிருந்து அமைதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சொர்க்கமான பிறகு அங்கே எந்த விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அதை நாம் பண்ணுவோம். கூடவே இந்த ஞானத்தையும் கொடுப்போம். அதிர்ஷ்டம் இருந்தால் ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா என் மதம் தான் பெருசு, என் மதம் சொல்கிறது தான் கேட்பேன் அப்படின்ட்டு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாவுவாங்க. அதானே எல்லா மதமும் போதிக்குது. எல்லா மதமும் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு தான் போதிக்குது எல்லா மதமும் இல்லை. கீதையிலே அதானே இருக்குது.
கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனை கொலை பண்ண சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் கீதைன்ற மாதிரி பக்தியில் எழுதியிருக்கு. ஆனால் அதுக்குள்ளே ஆன்மீக ரகசியம் இருக்குது. அப்படி பார்த்தா பைபிள் குரான்லேயே ஆன்மீக ரகசியம் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்குலாம் யாருக்கு இப்போ பொறுமையும் சக்தியும் இருக்குது? மேலோட்டமாக என்ன சொல்லியிருக்கு? கொலை பண்ண சொல்லியிருக்கு, வா அப்படி இறங்கிடுறாங்க. ஏன்னா அவங்க எல்லோரும் மனிதர்கள் உருவாக்கிய மதமே கடவுளுடைய ஞானம்னு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கரெக்டாக சொல்லணும், சாத்தானுடைய வேதத்தை கடவுளின் வேதம் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கடவுள் இறுதியில் மட்டுமே வருகிறார். இப்போ வந்து நேரடியாக இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதை தான் முரளின்னு சொல்கிறோம். எல்லா ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் அந்த முரளியை தினம் தினம் கேளுங்கள். நேரடியாக கடவுள் பேசுகிறது. எந்த இறை தூதரையும் அனுப்பலை. இறைவனுடைய செய்தி இறைவன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த இறை செய்தியை கொடுக்கக்கூடிய இறை தூதராக அவரே தான் வருகிறார். அடுத்ததான் அவருடைய ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு சொல்கிற நாம தான் இறை தூதர், வேறு யாரும் இறை தூதர் கிடையாது. ஏன்னா ஒருத்தனை அடிச்சுட்டு சாவுங்கடான்னு சொல்கிறதா இறை தூதன்? இந்த மாதிரி செய்தியை கடவுள் சொல்லியிருப்பார், யோசிச்சு பாருங்கள். ஆனால் கடந்த 2500 வருடமாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி எவ்வளவு பாவம் செஞ்சுருப்போம். அதுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கணும் இல்லையா? அதுதான் நடக்க போகுது. இப்போ இந்த யுத்தத்தினால என்னாகும்? விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஆகிடும், வேலை வாய்ப்பெல்லாம் போயிடும். ஆல்ரெடி இப்போ அந்த மாதிரி தான் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த சென்னையில் வெள்ளம் வந்தப்போ கோடீஸ்வரனு கூட சாப்பாடு இல்லாத நிலைமையில் தானே இருந்தான். இது உலகம் முழுவதும் நடக்க போகுது. பார்த்திங்கன்னா இந்த துருக்கியில் வந்து உள்நாட்டு கலவரமே சிரியாவில் உள்நாட்டு கலவரமே 10 வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டு இருக்குது. லட்சக்கணக்கான முஸ்லீம்களை அங்கே ஆட்சி செய்கிறவங்களே கொலை பண்ணிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான நிலநடுக்கம் வந்துச்சு போன வருஷம். ஸோ இதனால தான் நிலநடுக்கம் வருதுன்றதை கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஸோ லட்சக்கணக்கான முஸ்லீம்களை சிரியாவை ஆள்பவன் வந்து கொலை பண்ணுறானேன்ட்டு எந்த முஸ்லீமுமே குரல் கொடுக்கல இல்லையா? ஸோ மற்ற மதத்துக்காரன் ஏதாவது பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஐயோ நம்ம சகோதரர் முஸ்லீம்னு தெரியும் போல இருக்குது. அவங்க ஆட்களே கொலை பண்ணால் தெரியாது இல்லையா? இப்போ பாகிஸ்தான் மேலே அவங்க குண்டு வீசுகிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சிரியாவை அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ எந்த முஸ்லீமுமே பாகிஸ்தானை காப்பாற்றுங்க, சிரியாவை காப்பாற்றுங்கன்னு சொல்லவே இல்லையே. இவங்க திருப்பி ஈரானை தாக்குறாங்க, அதே ஹூத்தி படையை தான் தாக்குறாங்க. அப்போ ஹூத்தி படையை காப்பாற்றுங்கன்ட்டு இப்போ எந்த முஸ்லீமுமே சொல்லலையே. அந்த ஹூத்தி படையை காப்பாற்றுங்கன்னு தான் அமெரிக்கா சண்டையை நிறுத்தணுன்ட்டு அமெரிக்காவிலேருந்து நிறைய நாடுகள் வந்து முஸ்லீம்கள் போராடினாங்க. இப்போ அதே ஹூத்தி படையை இன்னொரு முஸ்லீம் தாக்கும்போது ஏன் கம்முன்னு இருக்கிறாங்க? ஸோ அதை தான் வந்து இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாஹூ சொல்லுவார், இவங்களுக்கு வந்து முஸ்லீம்களை வந்து சகோதரர்களாக நினைக்கல, மற்றவர்களை எதிரிகளாக நினைக்கிறாங்க, அதுதான் பிரச்சனை இல்லையா? முஸ்லீம்களை சகோதரர்களாக நினச்சா முஸ்லீமே கொலை பண்ணும்போது கூட அதை நிறுத்தணும்னு தானே அவங்க போராடி இருப்பாங்க, அட்லீஸ்ட் குரலாவது கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க கண்டுக்கிறதே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த யுத்தம் இல்லாட்டினா கூட வேறு ஏதாவது ஒரு யுத்தத்தினால கண்டிப்பாக உணவு தட்டுப்பாடு வரும், விலைவாசி பயங்கரமாக ஏறும். பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கு கூட கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு கைப்பிடி அளவு உணவு கூட கிடைக்காத நிலை வரும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். நடக்கிற விஷயத்தை பார்த்தா அது ஆல்ரெடி கிட்ட நெருங்கிடுச்சு அப்படிங்கிறது மிக தெளிவாக தெரியுது. ஆனாலும் இறைவனின் நினைவிலிருந்து அமைதியாக நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் காஞ்ச சப்பாத்தியாவது கிடைக்கும், அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இதை யாருக்கு கடவுள் சொல்கிறார்? உலகத்தில் உள்ள எல்லா மதத்தினருக்கும் சொல்கிறார். ஏன்னா இது வந்து ஒரு மதத்திற்காக கடவுள் சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் கடவுள் ஒருவர் தானே, இவரை தான் எல்லா பரமபிதா சிவன்லாம் சொல்கிறோம். ஸோ அவர் வந்து சொல்கிறார். ஆனால் யார் ஏற்றுக்குவா? அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் தான் ஏற்றுக்குவாங்க, இல்லாட்டினா ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ எல்லா மதத்திலிருந்தும் இந்த ஞானத்தை எடுக்க வருவாங்க. ஆனால் ரொம்ப கம்மியான பேர் தான் வருவாங்க. ஏன்னா அந்த கம்மியான பேர் தான் சொர்க்கத்துக்கும் வருவாங்க. மற்றபடி மத குருமார்கள் சொல்வதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லா மதங்களும் நரகத்தில் தான் மீண்டும் தோன்றும். ஸோ மீண்டும் அவங்க நரகத்திலே பிறந்து மீண்டும் இதே மாதிரி கஷ்டத்தையே அனுபவிப்பாங்க. இப்போ இஸ்ரேலில் வந்து மேலே மிலிட்ரி பிளேன் போகிறது, அந்த ஏவுகணை போகிறது, இதெல்லாம் சர்வசாதாரணன்றாங்க. எந்த நேரமும் இது நடக்கிறது தான் அப்படி இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஊரில் போனால் கண்டிப்பாக அந்த நேரம் வரும். நம்ம ஊரில் நம்ம வீட்டு மேலே இதெல்லாம் நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு என்ன பாதுகாப்பு? கடவுள் சொல்கிறார், உங்களுடைய உடலே தெரியாத மாதிரி
அதை மறைக்க முடியும்ன்றார். வள்ளலார் பண்ணார் இல்லையா? வள்ளலார் உண்மையிலே பண்ணாரா இல்லையா தெரியாது, ஆனால் உண்மையில் அது முடியும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். அது எப்படின்னா, முழுக்க முழுக்க உங்களை ஆத்மான்னு வந்து சிவ பரமாத்மாவுடைய நினைவில் இருந்து நான் ஒளியாக மட்டுமே பிறருக்கு தெரிய வேண்டும் அந்த பயிற்சியை இருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆபத்தை விளைவிப்பவர்கள் உங்கள் தொடர்பில் வரும்போது ஜஸ்ட் அங்கே ஒரு ஒளி தான் தெரியுமே தவிர உடல் தெரியாது. ஒளியை பார்த்தால் எல்லா மதத்துக்காரனும் கடவுள்னு ஏற்றுக்குவோம். நம்ம கடவுள் கிடையாது, பட் ஆனால் நம்மளும் ஆத்மா தான், கடவுளும் ஆத்மா தான் இல்லையா? இப்போ முஸ்லீம் மதத்துலேயே அல்லாஹ் நூறுன்னு இருக்கும், நூறுனா ஒளியானவர்னு அர்த்தம். எல்லா மதத்துலேயுமே ஜோதினா அது கடவுள் சம்மந்தப்பட்டது அல்லது கடவுள்னே நம்புகிறாங்க. அப்போ அவங்களும் கம்முன்னு போயிடுவாங்க. ஸோ இதுதான் கடைசி நேர பாதுகாப்புக்கான ஒரே சாதனம்ன்ற ஒன்று பணிவு, இன்னொன்று முழுக்க முழுக்க இறைவனுடைய நினைவு. ஸோ அப்படி இறைவன் நினைவில் இருந்து செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் சிவபெருமான் இருக்கார். நான் அங்கே போகணும், அந்த ஒரு லட்சியத்தை மட்டும் வைக்கும் பொழுது இந்த மாதிரி துர்மரணம், கொலை செய்யப்படுறதோ இயற்கை சீற்றத்தினாலேயோ உங்களுக்கு மரணம் வராது, பசியினாலேயோ மரணம் வராது, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இறைவனின் நினைவிலிருந்து உங்களுடைய ஆத்மா உடலை விட்டு பிரிந்து மேலே போகுன்றார். ஸோ மேலே போகிறது மட்டும் இல்லை, ஸோ துக்கத்திலேருந்து தப்பிச்சிட்டோம். அடுத்தது இந்த பூமி சொர்க்கமானவுடன் இங்கே வந்து ஜென்மம் எடுத்து அடுத்த 2500 வருடத்திற்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத சுகம் நிரம்பிய சொர்க்கத்தில் நாம் ஆட்சி செய்வோம் இல்லை. அது வந்து அங்கே ராஜ்யம் நடக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ராஜாவாக பிறக்கிறீங்களா பிரஜையாக பிறக்கிறீங்களா இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். அதில் நம்பர் 1 பதவி தான் ஸ்ரீ நாராயணன் பதவி. ஸோ அதனால தான் சொர்க்கவாசல் திறப்புழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இறைவனை உங்களை ஆத்மானு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சதா நினைவு பண்ணணும். இறைவன் கொடுக்குற ஞானமாகிய முரளியை தினம் தினம் கேட்கணும். அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். மற்றபடி நடப்பவை அனைத்தும் நன்மைக்கு, நமக்கு இல்லையா? கடவுளுடைய ஞானத்தை கேட்பவர்களுக்கு அது நன்மைக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ரகசியம் சொல்லணும். என்ன அப்படின்னா, கடவுள் சொல்கிற முதல்ல வந்த நீங்கள் தான், அதாவது முதல்ல கடவுள்கிட்டேருந்து நம்ம தான் கீழே வரும். பரந்தாமத்திலேருந்து அந்த செம்பொன் நிறமான ஒளி உலகம் சொல்கிறோம் இல்லையா, அதை தான் பரந்தாமம்னு இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க. ஸோ அங்கேருந்து ஆத்மா வந்து இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும்போது நம்ம ஆட்சி செய்கிறோம் இல்லையா? ஸோ அப்படியே மறுஜன்மம் எடுத்து 5000 வருட இறுதியில் மீண்டும் நம்ம மேலே போகிறோம். யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்கன்றார். அப்போ தேவதை தர்மத்தை சார்ந்த நாம தான் முதல்ல போவோம். இப்போ ஈரானை அழிச்சிடுவாங்களா? இல்லை எது வேணாலும் நடக்கும் இல்லை. ஜப்பான் மேலே குண்டு போடுறாங்கன்னா ஈரான் இந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருந்துச்சுன்னா இது மேலேயும் குண்டு போடலாம். ஏன்னா முஸ்லீம்களே ஈரானுக்கு எதிராக மாறுறதை நம்ம இப்போ பார்க்குறோம், முஸ்லீம் நாடுகளே. ஸோ அப்போ ஆதரவும் அதிகமாக இருக்கும்பொழுது நடக்கலாம். ஆனால் கடவுள் சொன்ன ஞானத்தோடு பார்த்தா இது ஒத்து வர மாட்டேங்குதே இல்லையா? ஏன்னா முஸ்லீம்கள் தான் கடைசியாக வராங்க, கடைசியாக வந்த மதம் அது. இப்போ கடைசியாக வர மதம் கடைசியாக தானே போகணும். அப்போ இப்போவே அழிச்சிட்டா எப்படி போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதில் என்ன ஒரு ரகசியம்னா, இப்போ முஸ்லீம் நாடுகளுக்குள்ளே போய் இந்த ஞானத்தை சொல்ல முடியுமா? எல்லாரும் ஒன்றும் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களாக இருக்க போகிறது கிடையாது இல்லை. பெரும்பாலும் இங்கிலீஷில் இந்த ஞானத்தை சொல்கிறது ரொம்ப ரேர் தான், டைரெக்டாக சொல்கிறது. சரி, அப்போ அவங்க எப்படி இந்த ஞானத்தை எடுப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஓரளவுக்கு இந்த ஞானம் வந்து பெரும்பாலும், தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை, பட் மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே தெரியும் பிரம்மகுமாரிகள்னால். அப்போ இந்தியாவிற்கு அங்கே அந்த ஒரு நாடே அழியுதுன்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக உலகத்தில் உள்ள எல்லா நாடுமே அழிஞ்சிடும். 5 நாடு மறையும்ட்டு அவர் கணிச்சு சொல்கிறாரு. ஸோ அது இப்போவே அழியுதான்னு தெரில, ஆனால் கண்டிப்பாக கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நாடும் அழிஞ்சிடும் இந்தியாவை தவிர. அப்போ என்ன ஆகும்? எந்த ஆத்மாவும் கடவுளை நினைக்காமல் மேலே போகாது. கடவுள் எப்படி இருப்பார்னு எந்த மதத்துலையும் சொல்லப்படல இல்லையா? கடவுளின் வேதம்னா முதல்ல கடவுள் நான் எப்படி இருப்பேன்ற ரகசியத்தை தானே சொல்லுவார். அதானே பெரிய ரகசியம், அதை பற்றியே சொல்லலை. இப்போ கடவுள் சொல்கிறார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கேன், உங்களை மாதிரி நானும் ஒரு ஆத்மா தான், ஆனால் நான் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறக்கிறது இல்லை. இருந்தாலும் இந்த ஞானத்தை சொல்லணுமேன்றதுக்காக கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வர, அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால தான் இந்த ஞானத்தை கேட்குறவங்களை பிரம்மாவின் குழந்தைகள், அதாவது பிரம்மகுமார் குமாரிகள்னு சொல்கிறேன். இதுதான் பைபிள் குரானில் வந்து ஆதாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆதாம் ஏவாள் தான் சொர்க்கத்தில் இருந்தாங்க.
பின்னாடி வந்தவங்களாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, அவங்களாம் சொர்க்கத்தை விட்டு துரத்தப்பட்ட பிறகு வந்தவர்கள் தான் அனைத்து தீர்க்கதரிசிகளும். சொர்க்கம் போனால் அடுத்தது நரகம்தான். அப்போ ஆதாம் ஏவாள் கிட்ட தான் கடவுள் பேசுகிறார். ஸோ அப்போ அந்த ஆதாம்ன்றது உண்மையில் இந்த பிரம்மாவை குறிக்கிறது, ஆதி தகப்பன்னு அர்த்தம். அப்போ பிரம்மா மூலமாக கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்களா, ஆதாம் ஏவாள் அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் மோசஸ்லாம் வரும்பொழுது தான் விக்கிரக வழிபாடை எதிர்க்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி விக்கிரக வழிபாடு எப்படி உள்ளே வந்துச்சு இல்லையா? அதை தான் நம்ம சொல்கிறோம். சொர்க்கத்தில் ஆதாம் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. உண்மையில் ஆதாம் சொர்க்கத்தில் வாழல, சொர்க்கத்தில் கடவுளே வரமாட்டார். ஆனால் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஞானத்தை ஆதாம் கிட்ட சொல்கிறார், அதாவது பிரம்மா கிட்ட சொல்கிறார். இதன் மூலமாக இந்த பிரம்மா தான் சொர்க்கத்தில் நாராயணனாக போகிறாங்க. அதுக்கப்புறம் கடவுள் கொடுத்த ஞானத்திலிருந்து, அதாவது அங்கே வந்து கடவுள் ஞானத்தை கொடுக்க மாட்டார். குறிப்பாக ஆத்மான்னு பார்க்குறது ஆழமாக பதிஞ்சிடும். எப்போ ஆத்மான்னு பார்க்குறது மறக்கிறாங்களோ, தேக உணர்வுக்கு வராங்களோ, அப்போ இந்த உலகத்தை அவங்களே துக்கம் நிரம்பிய நரகமாக மாற்றுறாங்க. ஸோ நரகம் தனியாக வேறு இடத்துல எல்லாம் கிடையாது, இப்போ நரகத்தில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ நரகம் வரும்பொழுது தான் பக்தியே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ சொர்க்கத்தில் வாழ்ந்த தேவதைகளை, சிவனை எல்லாரையுமே வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பக்தியை எதிர்த்து மோசஸ் வந்து அவர் ஒரு மதத்தை உருவாக்குறார். ஸோ அப்போ தான் விக்கிரக வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்கிறார். மொத்தத்தில் வழிபாடே கூடாது, ஆனால் அவர் விக்கிரக வழிபாடு தான் கூடாதுன்றார். ஆனால் அதுதான் நாடகம். அதை ஒன்றும் பண்ண முடியாது. 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை மீண்டும் மீண்டும் இப்படி தான் நடக்கும். ஸோ அப்படி ஒரு மதம் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ் வரார். மோசஸ் காலத்தில் ஒன்றும் நடக்கலை, அந்த கதைப்படி அப்படி இருக்கும். அது ஆக்சுவலாக ராமாயணம், மகாபாரதம், பைபிள், குரானில் நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையிலே மோசஸ்னு ஒருத்தர் இருந்தார், கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதில் சொல்லப்பட்ட மாதிரி சண்டை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ அந்த வேதங்களில் வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு இருக்கும். யூதர்களும் அதை தான் அதாவது அந்த வேதத்தை படிக்கிறாங்க. மற்றபடி அவங்க வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னெலாம் அவங்க போகலை. அதே வேதத்தை தான் கிறிஸ்தவர்களும் படிக்கிறாங்க, அவங்களும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு போகல. ஆனால் கடைசியாக வந்த முஸ்லீம்கள் மட்டும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், அதுதான் தாரக மந்திரம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் நாடகத்தின்படி எல்லாம் நன்மைக்குன்ட்டு நம்ம ஒதுங்கி சாட்சியாக பார்க்கணும், அவ்வளோதான். ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பயங்கரமாக அணு ஆயுதங்கள்லாம் வருஷம் தயாரித்து வச்சுக்கிட்டே இருக்குது. எப்போ தான் போடுறது, யாராவது அவங்கள நோண்டிக்கிட்டே இருந்தால் தானே டென்ஷன் ஆகி போடுவாங்க. ஸோ அந்த நோண்டுற வேலையை தான் இப்போ ஈரான் பார்க்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் நடந்த சம்பவத்தை வச்சு நம்மளால் கணிக்க முடியுது. அல்லது வேறு யாராவது கூட சேர்ந்து நோண்டுவாங்களான்றதை போக போக பார்க்கலாம். ஆல்ரெடி நார்த் கொரியா நோண்டிக்கிட்டே இருக்குது. ஆனால் அப்படி அணுகுண்டு போடுறாங்க அப்படின்னா டக்குன்னு ரஷ்யாவும் போட்டுரும். அதுக்கு பயம் வந்துடும் இல்லையா? ஏன்னா அமெரிக்கா போடுது, அடுத்தது நம்மளையும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரஷ்யா இதுக்குள்ளே நுழையாததுக்கு காரணம் அதுதான். ஆல்ரெடி உக்ரைன் போர்லேயே அது கொஞ்சம் பலகீனமாகி இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் ஏதாவது ஒன்று அதுவும் நுழைஞ்சிருச்சுன்னா அது உலக போராக மாறிடும் ஈஸியாக. ஆனால் இந்த மாதிரி மாற்றி மாற்றி அணுகுண்டு போடுறாங்க அப்படின்னாலே இயற்கை சீற்றம் சும்மா பிச்சின்னு வரும். அதாவது கடவுள் சொல்கிறார், ஒரே பேரலையில் உலகத்தையே மூழ்கடிச்சிடும்ன்றார். அப்போ எந்த அளவுக்கு கடல் கொந்தளிக்கும்னு பாருங்கள் கடைசி நேரத்தில். சரி, இந்த மாதிரி எல்லா நாடுகளும் கடலுக்கு கீழே போயும் பாரதம் கடல் மட்டத்திற்கு மேலே இருக்கும். பாரதம் சொல்கிறது கொஞ்சம் இடம் மட்டும். ஸோ அந்த இடங்களில் அதுவே பாரதமே தீவாக இருக்கும். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மட்டும் என்ன, இங்கேயுமே பயங்கர தண்டனையெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக மத கலவரம்லாம் பயங்கரமாக நடக்கும். அதனால தான் கடவுள் சொல்கிறார், எந்த மதத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை, விலகிரு. நீ ஆத்மா, உன்னுடைய அப்பா கடவுள், உன்னுடைய தர்மம் அமைதி, அவ்வளோதான் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ உன் குடும்பத்தில் உள்ளவருக்கும் உனக்குமே சம்மந்தம் இல்லைன்னும் போது ஜாதி, மதம், மொழி இதுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம்? நீ பாட்டுக்கு அமைதியாக என் நினைவில் இரு அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ கடைசி நேரத்தில் அந்த வெளிநாடுகள்லாம் இறக்குறாங்க இல்லையா, யாரும் கடவுள்கிட்ட போக முடியாது. ஏன்னா கடவுளை பற்றி அவங்களுக்கு தெரியாது. இந்த ஞானம், கடவுளை கொஞ்சமாவது நினைச்சு தூய்மை ஆனால் தான் போக முடியும். தண்டனை எல்லாம் கிடைக்கும், அடி உதையெல்லாம் வாங்குவாங்க, அதெல்லாம் ஓகே. பேயாவுமே நிறைய தண்டனை அனுபவிப்பாங்க. அப்போ கடவுளை நினைக்கணுமே, அந்த வழியை யார் சொல்கிறது? அப்போ தான் எல்லா ஆத்மாவுக்குமே பயம் இருக்கும். உடலை விட்டு வெளியில் வந்தாலும் பயம் இருக்க தான் செய்யும், மனுஷன் தானே. ஸோ அப்போ மனிதர்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே வரும். அப்போ தான் இந்தியாவுக்கு எல்லாம் வரும், படை எடுத்துகிட்டு கொசு கூட்டம் மாதிரி வரும்.
பைபிளில் போட்டிருக்கேன், ஒரு உடம்புக்குள்ளே 50-60 பிசாசு இருந்துச்சுன்ட்டு. அது எல்லாம் இங்கே தான் நடக்கும். இப்போவே நீங்கள் நியூஸ் சேனலில் பார்க்கலாம், நார்த் இந்தியா நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா 3 வயசு குழந்தை 2 இடத்துல, குஜராத்தில் ஒரு குழந்தை, ராஜஸ்தான் பிக்கனரில் ஒரு குழந்தை. அந்த குழந்தை அந்த வீட்டில் பெருசாக யாரும் படிக்கல, எல்லோரும் ஹிந்தி தான் பேசுவாங்க, இங்கிலீஷே பேசவே தெரியாது. அந்த குழந்தை திடீர்னு 3 வயதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் அக்சென்ட்டில் இங்கிலீஷில் பேசுது. நான் ஐம் ஃப்ரம் கலிஃபோர்னியான்னு சொல்லுது. அப்படின்னா என்ன, ஆத்மா பிரவேசமாக ஆரம்பிச்சிருச்சு வெளிநாட்டிலேருந்து இங்கே. இன்றைக்கி வந்து பெந்தகோஸ்தில் வந்து ரபன்றாங்க இல்லையா, கட்சியில் நிஜமாலே வெவ்வேறு மொழியிலலாம் பேச ஆரம்பிப்பாங்க இங்கே. ஏன்னா உள்ள ஒவ்வொரு ஆத்மா இருக்கும், எது பேசணுன்னே தெரியாது. அப்போ நம்ம சிம்பிளாக கடவுளை நட்சத்திரம் மாதிரி நினைவு செய்யுங்க, உங்களை ஆத்மானு உணர்ந்து அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை உள்ளே வந்து நிறைய ஆத்மா இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள அது, ஏன்னா சிம்பிளாக இந்த ஒரு விஷயந்தான், இந்த 5000 வருஷம் இருந்துச்சு, நீங்கள் தான் நாராயணனா நீங்கள் மீண்டும் தேவதையாக போகிறீங்க, இந்த அளவுக்குலாம் சொல்கிறதுக்கு டைமும் இருக்காது. அது புரிஞ்சுக்கிட்டு அதை தாரணை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு டைமும் இருக்காது. ஸோ அப்போதைக்கு அவங்க கடவுளை நினைப்பாங்க, டக்குன்னு ஆத்மா மேலே போயிடும். ஸோ நம்ம அதுக்குள்ளே எல்லாத்துலேருந்தும் புத்தியை விலக்கி இறைவனுடைய நினைவில் மட்டும் இருக்கும்போது அந்த அமைதியின் அதிர்வலை கொடுக்குறோம் இல்லையா, அந்த அமைதியின் சக்தியில் தனக்கு நேர்ந்த துக்கத்தை எல்லாம் ஒரு வினாடி மறந்து ஆத்மா டக்குன்னு மேலே எஸ்கேப் ஆகும். ஸோ அதுக்குள்ளே இறைவனின் நினைவிலிருந்து நம்ம வெளி உலகத்து விஷயத்திலிருந்து எல்லாம் நம்ம புத்தியை நீக்கி முழு அமைதியாக்கி உலகத்தில் உள்ள அனைத்து மதத்தின் ஆத்மாக்களுக்கும் முக்தியை கொடுக்கக்கூடிய வேலையை செய்வதற்கு தான் கடவுள் நம்மை தயாராகிறார். ஸோ எல்லோருமே நம்ம சகோதர ஆத்மாக்கள் தான், அவங்கவுங்க நடிப்பை அவங்கவுங்க நடிக்கிறாங்க, அவ்வளோதான். இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. அது இன்னொரு விஷயம், இந்த 5000 வருடத்தை ஒரு கல்பனம், இதில் என்ன நடக்குதோ அதே தான் திரும்ப திரும்ப நடக்கும். அதாவது 5000 வருடத்திற்கு முன்பு இதே நாள் இதே வீடியோவை தான் நான் போடுறோம், ஒரு வார்த்தை விடாமல். நீங்களும் 5000 வருடத்துக்கு முன்னாடி இதே நாள், அதாவது நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அதே நாள் தான் கேட்டிருப்பீங்க, இப்போவும் அப்போ தான் கேட்பீங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் இதே தான் நடக்கும். ஸோ சுற்றி நடக்கிறது எல்லாமே அவங்கவுங்க அவங்கவுங்க தான் நடிப்பாங்க. இதை வந்து நம்ம எதுவும் குற்றம் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுடைய சிந்தனை அப்படி இருக்குது. அதனால் நாம் வந்து மூதாதையர் ஆத்மா, ஏன்னா ஆரம்பத்திலே வந்தவங்க, ஆதாம்னா ஆதி தகப்பன்ட்டு எல்லாரும் ஓரளவுக்காச்சும் மரியாதை கொடுக்குறாங்கல்ல மற்ற மதத்தினர் கூட. ஸோ நேரடியாக ஆதாமின் வழி வந்தவர்கள் நாம். மற்றவர்கள்லாம் இயேசு வழியாக வந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், நபி வழியாக வந்தவர்கள் முஸ்லீம்கள், புத்தர் வழியாக வந்தவர்கள் புத்தர்கள். ஆனால் நேரடியாக ஆதாமை படைத்தது கடவுள், நேரடியாக ஆதாம் மூலமாக நம்மைத்தான் கடவுள் படைக்கிறார். அப்படின்னா நமக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இறைவனின் நினைவில் இருப்போம், ஆழ்ந்த அமைதியின் சக்தியை நமக்குள் சேமிப்போம், மற்ற சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கும் கொடுப்போம், ஞானத்தையும் சேர்த்து கொடுப்போம். அதிர்ஷ்டம் இருந்தால் எடுத்துக்கிட்டு, அவங்க எடுத்துக்கிட்டாலே அவங்க நம்ம தர்மத்தை ஆத்மாக்கள் சொர்க்கத்திற்கு வருபவர்கள்னு அர்த்தம். வாதம் பண்ணுறாங்க, திட்டுறாங்க, நெகட்டிவ் கமெண்ட் போடுறாங்க அப்படின்னா அவங்க மற்ற தர்மத்தை ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.